பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். சத்தியத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதன் அவசியம். அஷேக் எஹ்யா சில்மி அஸ்ஸைலானி ஹஃபிதஹுல்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டு நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சூரத்துல் அஸரில் கூறுகிறான். அதற்கு பிறகு நஷ்டத்தில் இருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு 4 நிபந்தனைகளை விதிவிலக்காக சுட்டிக்காட்டியிருக்கின்றான். அந்த நிபந்தனைகளில் இறுதியானது சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதாகும். வதவாஸௌ பில் ஹக், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தவர்களை தவிர என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஸர் 3வது அத்தியாயத்தில் கூறி காட்டுகின்றான். தவாஸௌ என்பது சத்தியத்தை நானும் செயல்பட்டு அதற்கு பின் மற்ற மக்களுக்கு அதனை செயல்படுவதற்கும் சத்திய குரலை பரவலாக்குவதற்கும் ஆதரவாக இருப்பதாகும். மனிதர்கள் அல்லாஹ்வையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் ஆதாரத்துடன் ஈமான் கொண்ட பின் சாலிஹான நல்லறங்களை செய்வதனால் மட்டும் நஷ்டத்தில் இருந்து தப்பியவர்களாக ஆக மாட்டார்கள். மாறாக சத்தியத்தை விளங்கி செயல்பட்டு மேலும் அனைத்து முஸ்லிம்களும் இந்த சத்தியத்தை விளங்கி பின்பற்றுவதற்காக எந்தெந்த வழிகளில் ஒத்துழைப்பு வழங்க முடியுமோ அந்த வழிகளில் எல்லாம் தன்னுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இதுதான் சத்தியத்திற்கு ஒத்துழைப்பதாகும். அப்பொழுதுதான் நாம் நஷ்டத்திலிருந்து தப்ப முடியும் என்பதை அல்லாஹ் இந்த சூறாவில் தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டிவிட்டான். சகோதரர்களே, சத்தியத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றால் அதை நாம் முதலில் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அவ்வாறு அடையாளம் காண்பது அல் குர்ஆன் அசுன்னாவின் மூலமாகவா அல்லது நம்முடைய புத்தியாலும் தர்க்கத்தாலும் விளங்கிய விளக்கத்தின் மூலமாகவா என்பதை நாம் முதலில் முடிவு செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் சத்தியத்திற்கான ஒத்துழைப்பு என்பது சாத்தியமாகும். மனிதர்கள் எந்த அளவிற்கு சத்தியத்தை சத்தியம் என்று விளங்குவார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் சத்தியத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள். எந்த அளவிற்கு சத்தியத்தை சத்தியம் என்று விளங்காமல் இருப்பார்களோ அதற்கு ஆதரவாக இருப்பது அவர்களுக்கு கடினமாகிவிடும். ஏனென்றால் ஒருவர் சத்தியத்தை விளங்காமல் அதற்கு தன்னை ஆதரவாக்கி கொள்வது தண்ணீரில் உப்பு கலந்திருப்பது எவ்வாறு தெரியாதோ அதுபோன்று பலவீனமான ஒத்துழைப்பாக ஆகிவிடும். எனவே சத்தியத்தை அடையாளம் காண்பது அல் குர்ஆன் அசுன்னாவின் மூலமாகத்தான் என்பதை நாம் உறுதியாக முடிவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் கூறியவற்றை நாம் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இவ்வாறு முடிவு செய்யும் பொழுது மனித ஜின் வர்க்கத்தின் நிரந்தர எதிரியான ஷைத்தான் அவர்களை வழிகெடுப்பதற்காக முழு வீரியத்தோடு செயல்படுவதற்கு தயாராகி விடுகின்றான். இதற்காகவே இஸ்லாமிய மார்க்கம் கல்வி கற்பதை நம் மீது கடமையாக்கி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின், கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கடமையாகும். சுனன் இப்னு மாஜா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹியை கொடுப்பதற்கு முன்பாக அவரை நோக்கி கூறினான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னை படைத்த இரட்சகனுடைய பெயரால் ஓதுவீராக. சூரத்துல் அலக் 1வது அத்தியாயம். ஆகவே ஓதுதல் என்பது கல்விக்கு முதல் அடிப்படையாகும். இதன் அடிப்படையில் ஒரு மனிதன் செயல்படவில்லை என்றால் அவன் கல்வி கற்றவனாகவே கருதப்பட மாட்டான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னை படைத்த இரட்சகனுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக என்று கல்வியின் முக்கியத்துவத்தை அல்லாஹ் எடுத்து காட்டுகின்றான். கல்வி கற்பதின் முதன்மையானது அல்லாஹ்வை பற்றிய அறியும் கல்வியாகும். இந்த கல்வியின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் தன்னை படைத்த இரட்சகனை அறிந்து கொள்ள முடியும். மேலும் இதன் மூலமாகத்தான் மனிதர்கள் சத்தியத்தை அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்பதற்காகவே இந்த கல்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரின் மீதும் கடமையாக்கினார்கள். இமாம் அல் புகாரி ரஹிமஹுல்லா தன்னுடைய கிதாபான சஹீஹ் அல் புகாரியில் கிதாபுல் இல்ம் என்ற பாடத்திற்கு கீழ் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டியுள்ளார்கள். அல் இல்மு கப்லல் கௌலி வல் அமலி, சொல்வதற்கும் செயல்பாடுவதற்கும் முன்பாக கல்வியை பெற்றுக்கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு வஸ்தக்ஃபிர் லிதன்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு பின் உம்முடைய பாவத்திற்காகவும்
விசுவாசம் கொண்ட ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கோர்வீராக. சூரத்துல் முஹம்மது 19வது அத்தியாயம். மேற்கூறப்பட்ட ஆயத்தில் அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு முன் அல்லாவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றான். பாவ மன்னிப்பு என்பது உள்ளத்தாலும் நாவாலும் செய்யக்கூடிய அமலாகும். அதற்கு முன்னால் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டு கல்வியின் அவசியத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றான். மனிதர்கள் சத்தியத்திற்கு ஆதரவாக இருப்பதற்கு முதலில் அந்த சத்தியத்தை செயல்பட வேண்டும். பின்னர் அதனை மக்களிடத்தில் பரப்புவதற்கு அவனுடைய வார்த்தைகளால் ஆதரவாக இருக்க வேண்டும். இந்த இரண்டிற்கு முன்பு கல்வி அவசியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல் இல்ம் என்பது அல் குர்ஆன் அஸ்-சுன்னா சஹீஹான கல்வியாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, அனைத்து பெயர்களையும் ஆதமிற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். சூரத்துல் பக்ரா 31வது அத்தியாயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு காலத்திலும் வஹி இறக்கி மனிதர்களுக்கு வழிகாட்டினான். இவ்வாறு வஹி மூலமாக இறக்கப்பட்டதுதான் அல் இல்ம் கல்வியாகும். இந்த கல்வியில் மனிதர்கள் வளர்ந்து வரும்பொழுதுதான் சத்தியத்தை அடையாளம் கண்டு கொள்வார்கள். இந்த கல்வியை விட்டு தூரமாகும் பொழுது புத்தியின் அடிப்படையிலும் வாத தர்க்கத்தின் அடிப்படையிலும் தான் அனைத்து விஷயங்களையும் காணுவார்கள். இதனால் அவர்கள் சத்தியத்தை அடையாளம் கண்டு கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், வகுல் ஜாஅல் ஹக்கு வஸஹகல் பாத்திலுன் இன்னல் பாத்தில கான ஸஹூகா, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும். சூரத்துல் இஸ்ரா 81வது அத்தியாயம். அல்லாஹ் சத்தியத்தை பற்றி கூறும் பொழுது சத்தியம் வந்துவிட்டது, வஹி குர்ஆன் மற்றும் சுன்னா இறக்கப்பட்டு விட்டது என்று கூறுகிறானே தவிர அதனை உங்கள் மனோ இச்சையின்படி தேடுமாறு கூறவில்லை. இந்த சத்தியத்திற்கு தான் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், அல் ஹக்கு மிர் ரப்பிக, சத்தியம் என்பது உன்னுடைய இரட்சகனிடமிருந்து வந்ததாகும். சூரத்துல் ஆல இம்ரான் 60வது அத்தியாயம். எனவே சத்தியம் என்பது வஹி மட்டுமே ஆகும். வஹி என்பது அல் குர்ஆன் அஸ்-சுன்னா என்பதாகும். சத்தியத்தை அல்லாஹ் இறக்கிய வஹி மூலமாக மக்கள் அடையாளம் காணாததால் தான் கூட்டங்களும் இயக்கங்களும் பல உருவாகின. அவர்கள் ஷிர்கையும் குஃபரையும் பிதஅத்தையும் சத்தியமாக்கிவிட்டார்கள். சுத்தமான அடியார்கள் வஹி மூலமாக சத்தியத்தை அடையாளம் கண்டுவிட்டால் தங்களிடம் ஆழமான கல்வி இல்லாவிட்டாலும் செவிமடுத்தோம், கட்டுப்பட்டோம் என்று மனப்பூர்வமாக சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இதனைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் முஃமின்களின் பண்பாக எடுத்து காட்டுகின்றான். வகாலு சமிஅனா வ அத்தஅனா, இரட்சகனே உன் வேத வசனங்களை செவி உற்றோம், இன்னும் உன் கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம் என்றும் கூறுகின்றார்கள். சூரத்துல் பக்ரா 255வது அத்தியாயம். இவ்வாறு நாம் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது சத்தியத்தை அடையாளம் கண்டு கொள்வோம். மனிதர்கள் சத்தியத்தை அடையாளம் கண்டால்தான் அதனை செயல்பட முடியும், அதற்கு ஆதரவாக இருக்க முடியும். இதன் காரணமாகவே அல்லாஹ்வும் அவன் தூதரும் கல்வி கற்பதை நம் மீது கடமையாக்கி இருக்கிறார்கள். சகோதரர்களே, சூரா அல் அஸ்ரில் யார் ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை செய்து சத்தியத்தை செயல்பட்டு அதை ஒருவருக்கொருவர் ஏவி அதற்கு ஆதரவாக இருந்து பொறுமைக்கும் ஆதரவாக இருப்பார்களோ அவர்கள்தான் நஷ்டத்தில் இருந்து தப்பியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டு கூறுகிறான். ஈமான் என்பது அல் இல்ம் ஆகும். அல் இல்ம் என்பது அல்லாஹ்வை பற்றிய கல்வி, அவனுடைய தூதரை பற்றிய கல்வி, அல்லாஹ் வழங்கிய ஒட்டுமொத்த ஷரியத் பற்றிய கல்வி ஆகும். யார் இந்த கல்வியை கற்பதில் குறை வைப்பார்களோ அவர்கள் நஷ்டத்தில் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். சத்தியத்தை செயல்படுவதும் சத்தியத்திற்கு ஆதரவாக இருப்பதும் இரு வேறுபாடான விஷயங்களாகும். சத்தியத்தை செயல்படுவது என்றால் நம்மை சீர்படுத்தி நம்முடைய குடும்பத்தையும் சீர்படுத்தி நாம் நல்லவர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்வதாகும். சத்தியத்திற்கு ஆதரவு என்பது நம்மை போன்று மற்ற மக்களும் சத்தியத்தை விளங்கி பின்பற்ற வேண்டும் என்று அதனை சமூகத்தில் பரவலாக்க அனைத்து முயற்சிகளையும் செயல்களையும் மேற்கொள்வதாகும். எனவே மனிதர்களாகிய நாம் முதலில் அல் இல்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அல் இல்மை சலஃபு சாலிஹின்களின் வழிமுறையில் பெற்றுக்கொள்ளும் பொழுது சத்தியத்தை அடையாளம் காண்போம்.
அல்லாஹ் நமக்கு பாக்கியமளித்த இந்த சத்தியத்தை நாமும் செயல்பட்டு மற்றவர்கள் செயல்படுவதற்கு ஒத்துழைப்பு செய்யும் பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டத்திலிருந்து தப்புவோம். அல்லாஹும்ம அரீனில் ஹக்க ஹக்கன் வர்சுக்னி இத்திபாஹு வ அரீனில் பாத்தில பாத்திலன் வர்சுக்னி இஸ்தினாபஹு. அல்லாஹ்வே, எங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக காட்டி தந்து அதனை பின்பற்றுவதற்கு பாக்கியமுள்ளவர்களாக ஆக்குவாயாக. அசத்தியத்தை அசத்தியமாக காட்டி தந்து அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு பாக்கியமுள்ளவர்களாக ஆக்குவாயாக.